Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்திய சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாற்று தொடரிலே இன்றைய தினம் நாம் ஒரு சஹாபி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய மகத்துவத்தையும் சிறப்பையும் அன்னாருக்கு வழங்கியிருந்தான் என்றால், பிறப்பதற்கு முன்பே, பிறக்கும் பொழுதே முஸ்லிமாக பிறந்து பருவமடைவதற்கு முன்னாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழந்த அந்த சஹாபி பிறக்கும் பொழுதே முஸ்லிமாக பிறக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் பருவமடைந்து விவரம் தெரிவதற்கு முன்னாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சஹாபி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தது, அன்னாரோடு பழகியது, அன்னாரோடு வாழ்ந்தது எல்லாமே 13 வயதுக்குள்ளாகத்தான். மிக மிக சொற்ப வயசில்தான், சிறுவனாக, சிறுவில்லை என்று சொல்வதை விட சிறுவனாக இருக்கும் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகினார்கள், பெருமானாரோடு பேசினார்கள், பெருமானாரோடு வாழ்ந்தார்கள். ஆனால் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அறிவிப்பதில் இந்த சஹாபிக்கு 4வது இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை, அவர்கள் சொன்ன ஒவ்வொரு உபதேசத்தையும், செய்து காட்டிய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய அம்சத்தையும் அப்படியே உள்ளத்தில் மனனம் செய்து பின்வரக்கூடிய உம்மத்தினருக்கு இவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்தது, அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்ததில் இவர்களுக்கு 4வது இடம் கிடைக்கிறது. அதிகமாக ஹதீஸ்களை செய்த சஹாபிகளில் 4 பேரில் இவர்கள் 4வது ஆள் என்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கின்றது. அவர்கள்தான் ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சகோதரர்களே, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்து, நபிப்பட்டம் கிடைத்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஹஜரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிறக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் இவர்களை இப்னு அப்பாஸ் என்று அழைப்பது பிரபலம். அப்பாஸுடைய மகன், அப்பாஸுடைய மகன் என்ற பொருளிலே இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் என்றுதான் பெரும்பாலும் அழைக்கப்படும். ஆக நாம் அதே பெயரிலேயே அவர்களை சொல்வோம். ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு, ஹிஜ்ரத் செய்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு பின்னால் மக்காவிலே பிறக்கின்றார்கள். சகோதரர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? ஒன்றுவிட்ட சகோதரர், அதாவது தன்னுடைய சிறிய தந்தையின் மகன். என்றால் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை. ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனேயே அபூ தாலிப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் முத்தலிப், பெருமானாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த உடனே குழந்தையா கையில ஏந்திட்டு வர்றாங்க. அப்ப ஏந்தி வீட்டுக்குள்ள கொண்டு வரும் பொழுது வீட்டு வாசல்ல யார் நிக்கிறாங்கன்னா அப்பாஸ் நிக்கிறாரு. யாரே? அப்துல் முத்தலிபுடைய மகன், 3-4 வயசு அப்பாஸ் வீட்டு வாசல்ல நிக்கிறாரு. அப்ப அப்துல் முத்தலிப் என்ன சொல்றாங்கன்னா, இந்தா உன்னுடைய சகோதரனை முத்தமிட்டுக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக முத்தமிட்ட பாக்கியம் ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் கிடைச்சதுங்கிறத ஏற்கனவே நாம உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனார், அதாவது தன்னுடைய தகப்பனாருடைய தம்பி. அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதாவது சின்னத்தா மகன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னத்தா மகன் ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறக்கின்றார்கள். இவர்களுடைய தாயுடைய பெயர் உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா.
உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலும் கூட அப்பாஸ் அவர்கள் ரொம்ப காலமா இஸ்லாத்தை ஏத்துக்காம இருக்கிறாங்க. மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் கணவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல. இந்த சூழ்நிலையில தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பிறக்கிறாங்க. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்முல் ஃபதல் அவர்கள் தனக்கு குழந்தை பிறந்த செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. குழந்தை பிறந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச உடனே நேரா குழந்தைய பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க. வந்த உடனே பெருமானாருடைய சுன்னத் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு குழந்தையை பார்த்த உடனும், எந்த ஒரு பிறந்த குழந்தையை பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழத்தை கொண்டு வர சொல்லி அதை தங்களுடைய வாயால என்ன பண்ணுவாங்க, சமைப்பாங்க. தங்களுடைய வாயால அதை சோசி என்ன பண்ணுவாங்க, அதை கூழாக்கி அந்த பேரிச்சம்பழத்தை தன்னுடைய எச்சிலோடு கலந்து கூழாக்கி அந்த பிறந்த குழந்தையோட வாயில தடவுவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை. அந்த அடிப்படையில இதுக்கு அரபியில தஹ்னீக் என்று சொல்லப்படும். இதுக்கு அரபியில தஹ்னீக் என்று சொல்லப்படும். இன்னைக்கும் கூட ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நம்மள குடும்பத்தில் உள்ள ஒரு பெரிய நல்ல மனுஷன், நல்ல தொழுகை பாத்தான மனுஷன், நல்ல வியாபாரத்துல பேணுதலான மனுஷன், ஹராம் ஹலால் பேணுதலா அடக்க செய்யக்கூடிய ஒரு மனுஷன், இந்த மாதிரி யாராவது பெரிய மனுஷனை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி தஹ்னீக் செய்யறது இன்னைக்கு சுன்னத்து. தஹ்னீக் என்னன்னு சொன்னா, அவர் தன்னுடைய வாயில பேரித்தம்பழத்தை சுவைத்து அந்த பேரித்தம்பழத்தை பிறந்த குழந்தையுடைய வாயில வைக்கிறது சுன்னத்து. அந்த அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த தஹ்னீக் செஞ்சு தந்த வாயில அந்த பேரிச்சம்பழத்தை போட்டு சுவைச்சு அந்த பேரிச்சம்பழத்தின் கூட என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வாயில வைக்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் பிறந்த உடனேயே முதலாக அவருடைய வயிற்றுக்குள் சென்றது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான எச்சில் தான். அதான் அவருடைய வயிற்றுக்குள்ள முதல்ல உணவா போகுது. இதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 3 வயசா இருக்கும் பொழுது தாயோடு செஞ்சு ஹிஜ்ரத் செஞ்சு வந்துடுறாங்க. தன்னுடைய தாயோடு சேர்ந்து ஹிஜ்ரத் செஞ்சு அவங்களும் மதீனாவுக்கு வந்துடுறாங்க 3 வயசா இருக்கும் பொழுது. ஆனா தந்தை மக்காலே இருக்கிறாரு. யாரு அப்பாஸ் மக்காலே இருக்கிறாங்க. ஆனா தாய் உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் குழந்தையை தூக்கிட்டு மதீனாவுக்கு வந்துடுறாங்க. மதீனாவுக்கு வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு அன்பிற்குரிய ஒரு குழந்தையாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் வளர்கின்றார்கள். சோலை இப்படியே வளர்ந்து சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே 5 வயசு 6 வயசா இருக்கும் பொழுது பெருமானாரோட அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அட்டாச் ஆயிடுதுன்னு சொன்னா, எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முஹப்பத் ஆயிடுறாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்தாலும் சரி பக்கத்துல இப்னு அப்பாஸ் இருப்பாங்க. எங்க போனாலும் சரி இப்னு அப்பாஸ் தமிழ்ல சொல்லுவாங்களே, அவன் வாழை பிடிச்சிக்கிட்டே போலாம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூடவே போயிடுவாங்க வாள் மாதிரி. பெருமானார் எங்க இருந்தாலும் சரி பக்கத்துல பார்த்தா இப்னு அப்பாஸ் இருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கத்தை பெற்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அதற்கு இப்னு அப்பாஸ் உடைய சிறிய தாய், அதாவது உம்முல் ஃபதலுடைய தங்கச்சி மைமுனா யாருங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இப்னு அப்பாஸுக்கு சின்னம்மா. அப்ப தன்னுடைய சின்னம்மா வீட்டுல போய் இப்னு அப்பாஸ் அடிக்கடி நைட்ல போய் தங்குவாங்க. சின்னம்மா வீட்டுல போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லி இரவு தங்குறது சின்ன பையன், ஒரு 7-8 வயசு பையன் சின்னம்மா வீட்டுல போய் தங்குவாங்க. அப்படி தங்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வருவாங்க, மைமுனா வீட்டுக்கு வருவாங்க. வந்த இரவுல எழுந்திருச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுவது வளமை. அந்த அடிப்படையில ஒரு நாள் தஹஜ்ஜுத் தொழுவதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நிக்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒது சேர தண்ணி ரெடியா வச்சிருக்குது. யாரா நமக்கு இந்த நேரத்தில் எழுந்து யாரு தண்ணி ஒழுங்கா ரெடியா வச்சுன்னு பார்த்தா ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அந்த வேலை செஞ்சிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு தஹஜ்ஜுதுக்கு எழுந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனேயே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓடி போய் தண்ணி கொண்டு போய் ரெடியா வச்சிருது ரசூலுல்லாஹ் ஒது சேர்த்துக்காண்டி. ஒது செஞ்சு முடிச்ச பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தக்பீர் கட்டின உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் தக்பீர் கட்டி நின்றுப்பாங்க பின்னாடியே. ரசூலுல்லாஹ் தொழுதா பின்னாடி போய் தொழுகிறது, ரசூலுல்லாஹ் எங்கேயா பிரயாணத்துல போனாங்கன்னா பின்னாடி ஒட்டகத்து மேல இவங்களும் ஏறிக்கிறது, ரசூலுல்லாஹ் எங்கேயா போனா கையை பிடிச்சிட்டு இவங்களும் போயிடுறது. அப்ப எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்தாலும் கூட இப்னு அப்பாஸ் இருப்பாங்க என்ற அளவுக்கு பெருமானாரோட ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. அப்படி ஒரு நாள் பெருமானாருக்கு பின்னாடி தொழுதுட்டு இருக்கும் பொழுது இரவு நேரம் தஹஜ்ஜுத் தொழுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இப்னு அப்பாஸ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இடது பக்கமா போய் நிக்காரு தக்பீர் கட்டிக்கிட்டு. இப்னு ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டிறாங்க, இவங்க பின்னாடி தக்பீர் கட்டிட்டு இடது பக்கமா போய் நின்றாரு சின்ன பிள்ளை. பொதுவா வழமை என்ன அப்படின்னு சொன்னா, 2 பேர் ஜமாத்தா தொழுதா இமாமினுடைய வலது பக்கம் தான் முக்ததி நிக்கணும். தொழுற முஸல்லி என்ன பண்ணணும்னு சொன்னா, இமாமா நிக்கிறாருன்னு சொன்னா ஒருத்தர் அவருடைய வலது பக்கம் தான் முஸல்லி நிக்கணும். 2 பேரா தொழுதா இதான் நடைமுறை. அப்படி 2 பேரா தொழுதுட்டு இருக்கோம், ஒருத்தர் இமாமா நிக்கிறாரு, அவருக்கு வலது பக்கத்துல இன்னொருத்தர் முஸல்லியா நின்றார் அப்படின்னு சொன்னா தொழுகை ஆரம்பிச்ச பிறகு பார்த்தா
இன்னொருத்தர் வந்து சேர்ந்துக்கிட்டாரு. ஆரம்பிச்ச பிறகு ஒரு ரக்காத்து முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னொருத்தர் வந்து சேர்ந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இந்த முசல்லி என்ன பண்ணணும், தொழுகையில இருந்துகிட்டு ஒரு ஸ்டெப் அப்படி பின்னாடி வந்துடணும். என்ன பண்ணிடணும், ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடணும். இல்லைன்னு சொன்னா இமாமு ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடணும். எப்பா தொழுகை விட்டுட்டுல, சரி தொழுகை விட்டு பண்ணோட ஆளும் சேர்ந்துட்டாரு, நீ முன்னாடி போ நான் பின்னாடி போறேன், அப்படி இல்ல. தொழுகையை தக்பீர் கட்டிக்கிட்டு இன்னொருத்தர் வந்து சேர்ந்துட்டாருன்னு தெரிஞ்சா உடனே என்ன பண்ணணும், இமாமா இருக்கிறவரு முன்னாடி போக இடம் இருந்தா ஒரு ஸ்டெப் டக்குனு முன்னாடி போயிடணும். இவங்க ரெண்டு சேர்ந்து நிற்பாங்க. அப்படி முன்னாடி இமாம் போறது சும்மா உதாரணமா முதல் ஸ்டெப்ல எடுத்து தொழுறாங்க, முன்னாடி போறதுக்கு இமாமுக்கு செவத்துல தான் முட்டிக்கிட்டு நிக்கணும். அப்ப என்ன பண்ணணும், பின்னாடி கிராப்ல முசல்லி இவரு ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வந்துடணும். அப்ப இவரோட என்ன பண்ணணும், புதுசா வந்து சேர்த்துக்கணும். இதுதான் வந்து தொழுற முறை. அந்த அடிப்படையில இப்னு அப்பாஸ் என்ன பண்ணாங்கன்னா, மார்க்கம் தெரியாது, சின்ன பிள்ளை 7 வயசு பிள்ளை, மார்க்கம் தெரியாம என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வோட இடது பக்கம் போய் நின்னுட்டாங்க. எங்க நிக்கணும், வலது பக்கம் நிக்கணும். ஆனா தெரியாம இடது பக்கம் போய் நின்னுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தொழுகையில் நின்னுகிட்டு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸுடைய காலை பிடிச்சாங்க. இப்னு அப்பாஸுடைய இப்படி கையை பின்னாடி விட்டு காலை பிடிச்சாங்க. காலை பிடிச்சி இப்படி இழுத்து இங்க கொண்டு நிறுத்த வச்சாங்க. இங்க கொண்டு நிறுத்தி வச்சாங்க. நிறுத்தி வச்சா இப்னு அப்பாஸ் என்ன பண்ணாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அடுத்த 2 ரக்காத் ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டும்போது இப்னு அப்பாஸை காணோம். ரசூலுல்லாஹ் பார்த்தா சரி சின்ன பிள்ளை கால் வலிக்குது போல தெரியுது, போய் படுத்துறா போல நினைச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா தொழ வச்சாங்க. தொழ வச்சு முடிச்ச பிறகு பாக்குறாங்க இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நிக்கிறாங்க, பின்னாடி தொழுது நிக்கிறாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்ன இப்னு அப்பாஸ், ஏன் என் பக்கத்துல நிக்க வச்சேன், நீங்க பின்னாடி போனீங்க, என் பக்கத்துல நிக்க வச்சேன் ஏன் பின்னாடி போனீங்க அப்படின்ற உடனே இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, யார சொல்லலாம், நீங்க சாதாரண ஆளா தான் உங்க பக்கத்துல நின்றலாம், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு இணையா நிக்கிறது எனக்கு மனசு இடம் கொடுக்கல, அதனால உங்க பின்னாடி நின்றுகிட்டேன். உங்களுக்கு இணையா நிக்கிறதுக்கு உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு சமமா நிக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடுக்கல, அதனால உங்க பின்னாடி நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அதாவது எவ்வளவுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகினா கூட பெருமானார் மேல அந்த மரியாதை, அந்த இஸ்ஸத், அந்த கண்ணியம் கொஞ்சம் குறையாத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அப்ப என்ன பண்றாங்க இப்னு அப்பாஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸுடைய அந்த மரியாதையும் இஸ்ஸத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்காண்டி ரொம்ப துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம ஆத்தியில் ஹிக்மத, யா அல்லாஹ் இந்த சின்ன புள்ள 7 வயசு புள்ள இவ்வளவு அழகா இவ்வளவு அறிவோடு பேசுது, யா அல்லாஹ் இதன் அறிவை நீ வளர்ப்பாயாக. அல்லாஹும்ம ஆத்தியில் ஹிக்மத, யா அல்லாஹ் இவருக்கு அதிகமாக அறிவை கொடுப்பாயாக. வஅல்லிமுஹு தஅவீல் கிதாபி, குர்ஆனுடைய ஞானத்தை எல்லாம் இவருக்கு வழங்குவாயாக அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுத பிறகு அவங்களுக்காக ரொம்ப உருக்கமா துஆ செய்றாங்க. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் மகிழ்ந்து செய்யக்கூடிய ஒரு துஆ, மனம் மகிழ்ந்து செய்யக்கூடிய ஒரு துஆ எப்படிப்பட்ட ஒரு சிறந்த விளைவை பின்விளைவை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா, பின்னால சகோதரர்களே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்ற ஒரு சிறந்த மார்க்க அறிஞர் இந்த உம்மத்திலே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மார்க்க ஞானத்தை தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அவங்கள மாதிரி சிறந்த மார்க்க அறிஞர் இந்த உம்மத்திலே கிடையாது. ஹஜ்ரத் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபுர் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய தலை சிறந்த மார்க்க அறிஞர் போட்டுறாங்க. யார? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது இப்னு அப்பாஸுக்கு 13 வயசு, பெருமானார் வஃபாத் ஆகும் பொழுது இப்னு அப்பாஸுக்கு 13 வயசு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹிப்ரு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய தலை சிறந்த ஆலிம் என்று வர்ணிச்சிட்டாங்கன்னு சொன்னா அப்ப எத்தனை வயசுல வர்ணிச்சிருப்பாங்க? 13 வயசுக்கு முன்னாடி, 13 வயசுக்கு முன்னாடி. அப்ப அந்த சின்ன வயசுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பக்தி வச்சிருந்தாங்க, மரியாதை வச்சிருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தான். ஒரு நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்காங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை என்ன அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களோட உட்கார்ந்திருக்கும் பொழுது அப்படியே சஹாபாக்கள் அப்படியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே கூனி குறுகி போய் உட்கார்றது, ரசூலுல்லாஹ் அப்படியே நல்லா 4 அடி உயரத்தை மெத்த போட்டு அதுல காலை நீட்டிக்கிட்டு கை அமுக்க 2 பேர் கால் அமுக்க 2 பேர் அப்படி தலவாயை சாஞ்சிக்கிட்டு இப்படி உட்கார்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா அப்படியே வட்டமா உட்காருவாங்க, கூட்டமா கூட்டமா சேர்ந்து உட்காருவாங்க. யாராவது புது ஆள் வந்தாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் யாரு சஹாபி யாரும் தெரியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு சஹாபி யாரு வித்தியாசம் தெரியாது. இன்னைக்கு நாம உட்கார்றோம், இப்போ ஒரு முஸல்லால ஒரு முஹல்லால உள்ள ஒரு 10-15 முஸல்லிகள் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த முஹல்லாவுடைய இமாமும் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அந்த இமாம் யாரும் தெரியுமா தெரியாதா? மக்களுக்கு தெரியுமா தெரியாதாங்க? ஒருத்தர் புதுசா வர்றாரு, ஒருத்தர் ஓரமா உட்காந்துருக்காரு, அஸ்ஸலாமு அலைக்கும் இமாம் சாப், நான் இமாம் இல்லங்க அவருங்க அப்படி என்னைக்கா நடந்திருக்குதா? இமாம் சாப் யாரும் பழிச்சுன்னு தெரியும்,
ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல புதுசா ஒருத்தர் சபைக்கு வர்றாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி யாரு, சஹாபாக்கள் யாருன்னு வித்தியாசம் தெரியாது. அப்ப என்னங்க காரணம்? என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம முஹல்லால 15 பேர் 20 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னா 15 பேர் தாடி இல்லாம இருப்பாங்க, இமாம் மட்டும் தாடியோட இருப்பாரு. அதனால வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தாடி வைத்திருப்பார்களோ அதே அளவுக்கு சஹாபாக்கள் தாடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி எந்த அளவுக்கு தலப்பா கட்டிருப்பாங்களோ அதே அளவுக்கு சஹாபாக்கள் தலப்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படிப்பட்ட ஆடை அணிவார்களோ அதே மாதிரி ஆடை சஹாபாக்கள். அப்ப என்ன ஆகாது? வித்தியாசமே தெரியாது. யார் சஹாபி யார் ரசூலுல்லாஹ்னு சொல்லி வித்தியாசமே தெரியாது. எத்தனை நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பள்ளியாசல்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒரு காட்டரபி வராரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்கிறதுக்காண்டி வராரு. உள்ள வந்து மன் முஹம்மது ஃபீக்கும், மன் முஹம்மது ஃபீக்கும், உங்களை முகமது யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை முகமது யாரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேரை சொல்லி என்ன பண்ணாரு, யார் யாருன்னு கேட்டாரு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு சஹாபி யாருன்னு அவருக்கு தெரியல. அப்பதான் சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த உட்கார்ந்துருக்காங்க பாரு அவங்க தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து என்ன பண்ணாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாஃபா செஞ்சாரு, இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. சோர்ல இங்க இடையில உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நம்ம அந்த சஹாபாக்களுடைய வரலாறு சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் அடிக்கடி சொல்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கஞ்சன்களிலேயே மோசமான கஞ்சன் யார் என்றால் என்னுடைய பெயரை கேட்டும் யார் ஸலவாத் சொல்லவில்லை அவன்தான். நமக்கு அந்த சபையில கலந்துக்கிறதுல பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் அதிகமா கேட்கிறோம். ஒவ்வொரு தடவை கேட்கவும் சகோதரர்களே சளைக்காம ஸலவாத் சொல்லுங்க. அப்படி நம்ம சளைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சர்களே மோசமான கஞ்சங்கிறாங்க. அந்த பேர் நமக்கு தேவையா? அதனால தயவு செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்கும் பொழுது உடனே ஸலவாத் சொல்லுங்க. கயர். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே யார் உங்கள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே சஹாபாக்கள் காட்டுறாங்க, இவர்தான் எங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவர் வந்து உடனே ரசூலுல்லாஹி முஸாஃபா செய்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்காக சொல்றான் சகோதரர்களே, அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சஹாபாக்கள்னு சொல்லி வித்தியாசம் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சபையில உட்கார்ந்துருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய பொதுவான வளமை என்னன்னு சொன்னா, எந்த ஒரு பொருள் உதாரணமா சபையில உட்கார்ந்துருக்கும் பொழுது பொருள் உதாரணம் நம்ம உள்ள டீ கொடுத்துட்டு வருவோம். அப்ப டீ கொடுத்தா என்ன பண்ணுவோம், நம்மள்ட்ட அந்த சுன்னத்து அந்த நடைமுறை பெருமானாருடைய கலாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறதும் கிடையாது, அது செய்யற நடைமுறைப்படுத்தும் கிடையாது. எங்க இருந்தா கடைசியில ஆரம்பிச்சு வருவோம், அப்படியே இல்ல நடுவில் குறுக்கல ஆரம்பிக்கிறது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை என்னன்னு சொன்னா சபையினுடைய வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. சபையினுடைய வலது பக்கத்துல இருந்து எந்த காரியத்தை ஆரம்பிப்பாங்க. உதாரணமா ஒரு அபிப்பிராயம் கேட்கிறோம், உங்க அபிப்பிராயம் என்னங்க, உங்க அபிப்பிராயம் என்னங்க, உங்க அபிப்பிராயம், இப்படிதான் என்ன பண்ணுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிப்பார்கள். இது பெருமானாருடைய நடைமுறை. அந்த அடிப்படையில வலது பக்கம் பாக்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோப்பையில பால் கொண்டு வைக்கப்படுது, அன்பளிப்பா பால் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை என்ன அப்படின்னு சொன்னா எந்த அன்பளிப்பு வந்தாலும் சரி எல்லாத்தையும் வயிறு குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க அப்படிங்க மாட்டாங்க. ஒரு முடக்கு அவங்க குடிச்சிட்டு உடனே சஹாபாக்களை கொடுத்துருவாங்க. அப்ப அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யும் பொழுது வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உறுத்தல் என்னன்னு சொன்னா, வலது பக்கம் யார் உட்கார்ந்துருக்காங்க, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை வயசு, 8 வயசு 10 வயசு பையன் உட்கார்ந்துருக்காங்க. அவருக்கு பக்கத்துல பார்த்தா ஹஜ்ரத் இப்னு உமர் உட்கார்ந்துருக்காங்க, அவருக்கு ஒரு 10-12 வயசு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி இடது பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி இடது பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல ஒரு ஆசை வருது, பெரியவங்களா இருக்கிற போது பெரிய பெரிய சஹாபாக்களா இருக்கும் போது அவங்களோட சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா, சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா அப்படி யோசிக்கிறாங்க. ஆனா நடைமுறை என்ன, சபை ஒழுக்கம் என்ன, வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிற சபை ஒழுக்கம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க சபை ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கணும், அதே நேரத்தில் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யணும். அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்க, இப்னு அப்பாஸ் கேக்குறாங்க, இப்னு அப்பாஸ் பால் முறைப்படி உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், முறைப்படி உரிமை யாருக்கு தான், உனக்கு தான். ஆனா பெரிய பெரிய சஹாபாக்கள் இடது பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் இடது பக்கம் உட்கார்ந்துருக்காங்க, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உட்கார்ந்துருக்காங்க, ஹஜ்ரத் சாத் இப்னு உபாதா உட்கார்ந்துருக்காங்க, ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் உட்கார்ந்துருக்காங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள் பூரா இடது பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால நீ சரின்னு சொன்னா சொல்லு, அவங்களுக்கு கொடுத்துறேன் பாலை, பெரியவங்களுக்கு வேற மரியாதை செய்யணும், அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் கேக்குறாங்க, யார சொல்லலாம், நான் சரின்னு சொல்லாட்டா, நான் சரின்னு சொல்லாட்டா, நான் அனுமதி கொடுக்காட்டா, இல்லப்பா உன்னுடைய உரிமை, அது வலது பக்கத்துல ஆரம்பிக்கணும் போது நீ வலது பக்கத்துல இருக்கணும், உன்னுடைய உரிமை, நான் உன்னோட உரிமையை விட்டு தரும்படி கேட்கிறேன் அப்படின்ற உடனே இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த விஷயத்தை என்னுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்க தயாரா இல்லை. ஏன்னு சொன்னா இந்த பாலுக்காக இல்லை, நீங்க வாய் வச்சு குடிச்சீங்க பாருங்க, அந்த எச்சிலுடைய பரக்கத்து எனக்கு வேணும், நீங்க வாய் வச்சு குடிச்ச பரக்கத்து எனக்கு வேண்டும்.
அந்த எச்சிலுடைய பரக்கத்தை நான் எவ்வளவு பெரிய சஹாபியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு விட்டு கொடுக்க தயாரா இல்ல, அதனால கொடுங்க நான் தான் குடிப்பேன்னு சொல்லி வாங்கி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு குடிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. இந்த சின்ன பிள்ளைக்கு அந்த எந்த அளவுக்கு ஞானம், எந்த அளவுக்கு பெருமானாரோட அட்டாச்மெண்ட், பெருமானாருடைய அந்த எச்சில் பட்டதை தனக்கு பெரிய பரக்கத்தாகவோ அது தன்னுடைய அறிவுக்கும் ஞானத்திற்கும் வழிவகுக்குங்கிறதையும் எவ்வளவு நிதர்சனமா இந்த குழந்தை புரிஞ்சிருக்குது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சகோதரர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூடவே வளர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு இப்னு அப்பாஸ் வர்றாங்க. வந்தா அதுல ஒரு வித்தியாசமான ஆள் இருக்கிறாங்க. பெருமானாருக்கு பக்கத்துல ஒரு வித்தியாசமான ஆள் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இப்னு அப்பாஸ் பாக்குறாங்க, யாருடா இது, இவ்வளவு நாளா வராத ஆளா இருக்கிறாரு, இவ்வளவு நாள் ஆள் வந்தது இல்லையே, ஒரு வித்தியாசமான ஆளா இருக்கிறாருன்னு சொல்லி கிட்ட போய் பாக்குறாரு. இன்னும் வித்தியாசமா தெரியுது. சரி, யாரும் நம்ம எது கேட்பானே, எல்லாம் பெரியவங்களா உட்காந்துருக்காங்க, நம்ம சின்ன பிள்ளை ஏன் போது கேட்பானே யாருன்னு சொல்லி நம்மளும் வந்துடுறாங்க. வந்து நேரம் தன்னுடைய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்து சொல்றாங்க, இப்னு அப்பாஸ், தந்தையை நான் ரசூலுல்லாஹி சபைக்கு போயிருந்தேன், அங்க ஒரு வித்தியாசமான ஆள் உட்கார்ந்துருக்காரு. ரசூலுல்லாஹி பக்கத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்துல ஒரு வித்தியாசமான ஆள் உட்கார்ந்துருக்காரு, அவர் யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அட போடா பொடி பையா, யாரா பார்த்திருப்பேன் அப்படின்னு கேர்லெஸ்ஸா விட்டுறாரு இப்னு அப்பாஸ். ரெண்டாவது நாள் போறாரு, ரெண்டாவது நாள் அதே உட்கார்ந்துருக்காரு. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் ஆச்சரியமாயிடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்துல நேத்து உட்கார்ந்து அதே ஆள் இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. மறுபடியும் அத்தாடவே சொல்றாரு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பாஸ் என்ன பண்றாங்க, நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வந்தறாங்க. நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்துறாங்க. வந்து யார சொல்லலாம், இந்த இப்னு அப்பாஸ் சொல்லிட்டு வராங்க, அப்துல்லாஹ் சொல்லிட்டு வராங்க, ஏதோ உங்க பக்கத்துல யாரோ பெரிய ஆள் வந்து புது ஆள் வித்தியாசமான ஆள் உட்கார்ந்துருக்காம யாரு அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அது எப்படி அப்பாஸ் பார்த்தான், அப்துல்லா பார்த்தான், அது எப்படி அப்துல்லா பார்த்தான், அது அப்துல்லாக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கறாங்க. என்ன யார சொல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 2 நாளா ஜிப்ரீல் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஜிப்ரீல் தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு, வேற யாரும் இல்ல. அது மத்தவங்க பார்க்காத போது அப்துல்லாஹ் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஆச்சரியப்பட்டு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு தன்னோட சேர்த்து அணைச்சுக்கிட்டு அவங்களுக்காக இன்னும் அதிகமா துஆ செய்றாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட உனக்கு ஏதோ பெரிய அந்தஸ்து இருக்குது, அல்லாஹ்ட்ட உனக்கு பெரிய மரியாதை இருக்குது, வேற எந்த சஹாபியோட கண்களுக்கு தெரியல, அல்லாஹ் உன்னுடைய கண்ணுக்கு மட்டும் ஜிப்ரீலை காட்டி கொடுத்திருக்கானே, அப்ப உனக்கு ஏதோ பெரிய மகிமை இருக்குதுன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாரி அணைச்சு அவங்களுக்காக இன்னும் அதிகமா துஆ செய்றாங்க. இப்படி சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு மத்தியிலும் நல்ல முஹப்பத்தோடும் நல்ல அன்போடும் நல்ல அறிவுத்திறனோடும் பேசினா ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நச்சு நச்சு வந்து விழும். அந்த மாதிரி வார்த்தை, பேசக்கூடிய வார்த்தை அவ்வளவு அழகான வார்த்தை, பேசக்கூடிய வார்த்தை அப்படி ஞானத்தோட கூடிய வார்த்தை, இதெல்லாம் பார்த்து சஹாபாக்களே ஆச்சரியப்படுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு ஹயாத்தா இருந்தவரை பருவம் அடையாததுனால, ஏன்னா பெருமானாருக்கு பெருமானார் வஃபாத் ஆகும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 13 வயசு தான், 13 வயசு தான். ஆனா அதனால பருவம் அடையல. பருவம் அடையாதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருந்தவரை எந்த போரிலுமே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எந்த போர்லயுமே கலந்துக்கல. ஆனா எல்லாத்துக்கும் மேல சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு என்ன வாரி வழங்கிட்டான்னு சொன்னா, ஞானத்தையும் அறிவையும் குர்ஆனுடைய தஃப்சீரையும் சகோதரர்களே வாரி வழங்கிட்டான் ரப்பல் ஆலமீன். குர்ஆனுடைய தஃப்சீரை வாரி வழங்கிட்டான் அல்லாஹ். இன்னைக்கும் சகோதரர்களே, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதா எந்த இமாமா இருந்தாலும் சரி, 1000 பேர் 1000 கருத்து சொன்னாலும் சரி, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் உடைய கருத்து என்னன்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு தஃப்சீர்கள்லயே நிறைய ஆயிரக்கணக்கான தஃப்சீர்கள் இருக்குது. குர்ஆன் தஃப்சீர், அதுல இப்னு கஸீர் என்று சொல்லக்கூடிய தஃப்சீர் மிக பிரபலமான தஃப்சீர், கேள்விப்பட்டிருப்போம். தஃப்சீர் இப்னு கஸீர் சொல்லக்கூடிய தஃப்சீர் இருக்குது, ரொம்ப பிரபலமான தஃப்சீர் மட்டுமல்ல, எல்லா உலகத்தில எல்லா அறிஞர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு தஃப்சீர், ரொம்ப நல்ல தஃப்சீர் இது அப்படின்னு ஒப்புக்கொள்ளப்பட்ட தஃப்சீர். அந்த தஃப்சீருக்கு ஏன் அவ்வளவு மகத்துவம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுதும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்தை கோட் பண்ணுவாரு. பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் சமுதாயத்துல எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்திருக்கான்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கருத்தை ஒருத்தர் கோட் பண்ணி குறிப்பிட்டு தஃப்சீர் எழுதுறாருங்கிறதுக்காண்டி அந்த தஃப்சீர் இந்த சமுதாயத்திலே ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட மக்பூலான தஃப்சீர் ஆயிடுச்சு. சகோதரர்களே, அந்த அளவுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு அல்லாஹ் வாரி வழங்கியிருந்தான் ஞானத்தை. இப்படியே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 13 வயசு 14 வயசுல நல்ல அறிவு ஞானம் உள்ளவங்களா இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தவரை அவங்களை விட மாட்டாங்க. அவங்க அசஞ்சா உடனே குறிச்சு வச்சுப்பாங்க, அவங்க நிமிர்ந்தா உடனே குறிச்சு வச்சுப்பாங்க, அவங்க பேசுறத உன்னிப்பா கவனிப்பாங்க. பேசும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கு எப்படி அசையுது, கண்ணு எப்படி அசையுது, அவங்களுடைய முக பாவனை எப்படி ஏற்படுது, இதெல்லாம் உன்னிப்பா கவனித்து 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 சகோதரர்களே, இன்னைக்கு சொல்றோம் பெரிய கம்ப்யூட்டர் மூலம் சொல்லி, அன்னைக்கு அந்த கம்ப்யூட்டர் மூலம் எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபக சக்தியை கொடுத்திருந்தா ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிச்சாங்க, மனனம் செஞ்சு ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் செஞ்சு அறிவிச்சாங்க. இன்னைக்கு நாம ஒரு 2 வரி துஆ மனப்பாடம் பண்றதுக்குள்ள நாம படுற பாடு அல்லாஹ் அக்பர்.
ஒரு 2 வரி துவா, அது 2 வரி ஆயத்து, அது அரபியில மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னா நம்ம படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் செஞ்சு வச்சிருந்தாங்க உள்ளத்துல. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அறிவையும் மனசக்தியும் ஞானத்தையும் கொடுத்திருந்தான். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பெருமானாருடைய சஹாபாக்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. மூத்த சஹாபா, இவங்க சஹாபி தான், மூத்த சஹாபாக்களுக்கு, நல்ல அறிவு ஞானம் உள்ள சஹாபாக்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. ஒரு முறை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு சஹாபியோட வீட்டுக்கு போனேன், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை கேட்பதற்காக வேண்டி. எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக வேண்டி ஒரு மூத்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா அங்க வீடு சாத்தி இருந்துச்சு. அவங்க பகல்ல லோஹருக்கு முன்னால் கைலுலா தூக்கம் என்று சொல்லக்கூடிய சுன்னத்தான தூக்கம் தூங்கிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். உடனே நான் என்ன பண்ணேன், அவங்களுடைய வீட்டு திண்ணிலே நானும் தலையை கைக்கு வச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப அந்த நேரத்துல காற்று வீசுது, புழுதி எல்லாம் என் மேல, காற்று வீசுது, புழுதி எல்லாம் என் மேல, அழுக்கெல்லாம் என் மேல. இந்த நேரம் நான் அப்படியே படுத்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு லோஹர் தொழுகைக்காக வேண்டி அந்த சஹாபி வீட்டை கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. நான் படுத்திருந்ததை பார்த்தாங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பெருமானாருடைய சச்சா மகனா இது, பெரிய பெருமானாருடைய சின்னத்தா மகனா இது, என்ன நீங்க படுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் உர்சில்த இலைய ஃபாத்திக, நீங்க சொல்லி அனுப்பினா நானே வந்திருப்பேனே, என்ன விஷயம் சொல்லுங்க. இப்னு அப்பாஸ் ஒரு சின்ன பிள்ளை, அவங்க மூத்த சஹாபி, அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்லி அனுப்பினா நானே வந்திருப்பேனே, இந்த நிலைமையில நீங்க படுத்து கிடக்குறீங்க, என்ன விஷயம் கேட்ட உடனே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல நான் உங்கள்கிட்ட ஒரு ஹதீஸ் கேட்க வந்தேன். எப்பவுமே அறிவு உள்ளவர்களை தேடித்தான் அறிவு தேட்டம் உள்ளவர்கள் செல்ல வேண்டும். அறிவு தேட்டம் உள்ளவர்கள் அறிவுள்ளவர்களை தேடித்தான் செல்ல வேண்டுமே தவிர அறிவுள்ளவர்கள் அறிவு தேட்டம் உள்ளவர்களை தேடி வரக்கூடாது. சொல்லிட்டு உதாரணம் சொல்றாங்க, தாகித்தவர்கள் தான் கிணற்றை நோக்கி செல்ல வேண்டும், தாகித்தவர்கள் தாகம் எடுத்தவர்கள் தான் கிணற்றை நோக்கி செல்ல வேண்டும், கிணறாகிறது தாகித்தவர்களை நோக்கி வராது. அதனால எனக்கு தான் இப்ப அறிவு தாகம், நீங்க அறிவுள்ள கிணறு, அந்த கிணறை தேடி நான் வந்தேன் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அந்த ஹதீஸை கேட்டுட்டு வர்றாங்க. அதற்கு பிறகு சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக பிரபலமான சஹாபி, கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களை மனனம் செய்த மிகச் சிறந்த ஒரு மார்க்க அறிஞரான சஹாபி ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸைத் இப்னு சாபித்தை சந்திக்கிறதுக்காண்டி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் போறாங்க. அவங்கள்ட்ட சில ஹதீஸ்களை கேட்டுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் வெளியே கிளம்புறாங்க. வெளியே கிளம்பின உடனே தான் ஏறி வந்த ஒட்டகத்தை, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் தான் ஏறி வந்த ஒட்டகத்தை ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் கொடுத்துட்டு, ஸைத் இப்னு சாபித் அந்த ஒட்டகத்து மேல ஏறி உட்கார்ந்துறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்துல கயிறை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் சொல்றாங்க, என்ன இப்னு அப்பாஸ் என்ன வேலை பண்றீங்க, வாங்க நீங்க ஒட்டகத்து மேல ஏறிக்கங்க, ரெண்டு பேருமா போலாம் ஏறிக்கங்க அப்படின்றாங்க. அப்ப ஸைத் இப்னு சாபித் சொல்றாங்க, இல்ல வஹாக்கதா உமிர்னா பி உலமாயினா, எங்களுடைய அறிஞர்களுக்கு நாங்கள் இப்படித்தான் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய மார்க்க அறிஞர்களுக்கு நாங்கள் இப்படித்தான் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது, நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நீங்க தான் ஒட்டகத்து மேல ஏறி வரணும், நான் தான் ஒட்டகத்து கயிறை பிடிச்சிட்டு போவேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே அதில் ஸைத் இப்னு சாபித் என்ன பண்றாங்க, உங்க கையை காட்டுங்க அப்படிங்கிறாங்க. இப்னு அப்பாஸ் உங்க கையை காட்டுங்கன்றாங்க, சின்ன வயசு கையை காட்டுங்கன்றாங்க. இப்னு அப்பாஸ் கையை காட்டின உடனே டக்குனு கூட கையை முத்தமிட்டுறாங்க. ஸைத் இப்னு சாபித் கையை முத்தமிட்டுறாங்க. சொல்றாங்க, ஹாக்கதா உமிர்னா அன் நஃஅல பி அஹ்லி பைத் நபியினா, எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினருக்கு நாங்கள் இப்படித்தான் மரியாதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம். ரெண்டு பேரும் போட்டி, ஒருத்தர் மரியாதை செய்யறதுல, ஒருத்தர் கண்ணியப்படுத்துறதுல அவ்வளவு போட்டி போட்டாங்க. இப்படி சஹாபாக்களுக்கு மரியாதை செய்து ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக தங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டே வராங்க. இந்த நிலையில சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி வருது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெறும் 17 வயசு. 17 வயசுல உமர் என்ன பண்ணுவாங்களா, ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு ஆலோசனை பண்ணணும்னு சொன்னா, எல்லா முக்கியமான பெரிய பெரிய சஹாபாக்களை அப்புறம் கூப்பிடுவாங்க. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை கூப்பிடுவாங்க, ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக்கை கூப்பிடுவாங்க, ஹஜ்ரத் சஅத் இப்னு உபாதாவை கூப்பிடுவாங்க. இப்படி பெரிய பெரிய சஹாபாக்களை அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் என்ன பண்ணுவாங்க, ஆலோசனைக்கு கூப்பிடும் பொழுது அதுல இப்னு அப்பாஸையும் கூப்பிடுங்க அப்படின்னுவாங்களாம். இப்னு அப்பாஸுக்கு எத்தனை வயசுங்க, 17 வயசு. 17 வயசு இப்னு அப்பாஸ அவங்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு வாங்கலாம். அந்த அளவுக்கு மார்க்க ஞானத்தை தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆலோசனை சொல்வதிலே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வாயை திறந்து உமருடைய சபையில பேச ஆரம்பிச்சாங்கன்னா மற்ற சஹாபாக்கள் அப்படி அமைதியாயிடுவாங்களாம்.
அந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருந்தான், இஸ்ஸத்தை கொடுத்திருந்தான். காரணம் என்னவென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருந்த மரியாதை, பெருமானார் மீது வைத்திருந்த முஹப்பத், பெருமானாரை நெருங்கியே வாழ்ந்துகிட்டு இருந்தனால ஏற்பட்ட அந்த பிரியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமுதாயத்தில் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுத்தான். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மரணமாகும் பொழுது தன்னுடைய மகன் இப்னு அப்பாஸை கூப்பிட்டாங்களாம். அப்பாஸ் மரணமாகும் பொழுது தன்னுடைய மகன் இப்னு அப்பாஸை கூப்பிட்டு சொன்னாங்களா, மகனே உனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய அறிவை கொடுத்திருக்கிறான், நிறைய அறிவை கொடுத்திருக்கிறான். உமர் உனக்கு பெரிய மரியாதை செய்றாரு, அமீருல் முஃமினீன் உமர் இருக்கிறாங்களே உனக்கு பெரிய கண்ணியப்படுத்துறாங்க, பெரிய சஹாபாக்களுக்கு மத்தியில உன்னையும் கூப்பிட்டு உன் அபிப்பிராயத்தை கேட்கறாங்க. எனக்கு பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. ஆனா அதே நேரத்தில் நான் மரணம் அடைய போறேன், என்னுடைய 3 வசியத்தை நீ கடைபிடிச்சுக்க. இந்த கண்ணியம் ஒன்று மரியாதை உனக்கு எப்போ கிடைக்கணும்னு சொன்னா என்னுடைய 3 வசியத்தை 3 உபதேசத்தை நீ கைப்பிடித்துக்கொள், பற்றி பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வசியம் செய்றாங்களாம். அதற்கு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நான் மரணிக்கும் வரை என்னுடைய தந்தை செஞ்ச வசியத்தை மறக்கவே இல்லை, என்னுடைய தந்தை எனக்கு செஞ்ச வசியத்தை நான் மறக்கவே இல்லை. என்னன்னு சொன்னா முதல்ல வசியம் சொன்னாங்க, இத்தகில்லாஹ, எல்லா நேரங்களையும் அல்லாஹ் பயந்துக்க, எல்லா நேரங்களையும் அல்லாஹ் பயந்துக்க. தானி ஒரு அபிப்பிராயம் சொல்றதா இருந்தா இந்த அபிப்பிராயத்தினால் அல்லாஹ் என் மீது கோபப்படுவானா, அல்லாஹ் என் மீது திருப்திப்படுவானா அதை பார்த்துக்க. மக்கள் கோபப்படுறாங்க, அமீருல் முஃமினீன் கோபப்படுவாரு, மக்கள் திருப்திப்படுவாங்க, அமீருல் முஃமினீன் திருப்தி அடைவாரு, இதை பத்தி யோசிக்காதே, அல்லாஹ் என் மீது திருப்திப்படுவானா என்று இத்தகில்லாஹ, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை பயந்து கொள். வலா யஜ்ரி அன்ன அலைக்க கதிபத்தன், உன்னை அறியாம கூட உன்னுடைய வாயில பொய் வந்துட வேண்டாம். உன்னை அறியாமல் கூட, நீ மனுஷன் தான், மனிதன்கிற அடிப்படையில் உன்னை அறியாம பொய் வந்துடலாம், ஆனால் உன்னை அறியாமலும் கூட உன்னுடைய வாயிலிருந்து பொய் வந்து விட வேண்டாம். இது முதல் வசியத். இரண்டாவது வசியத் என்ன அப்படின்னு சொன்னா, வலா தஃப்திஷன்ன லஹு சிர்ரன், நீங்க உமர்ட்ட போய் உட்காரும் பொழுது, உமருடைய சபையில போய் உட்காரும் பொழுது நீங்க அமீருல் முஃமினீனோட பழகுறீங்க, பொதுமக்களோட பழகுறீங்க. அப்ப பொதுமக்களுடைய நிறைய தவறுகள் உங்க கண்ணுக்கு தெரிய வரும், அவங்களுடைய நிறைய ரகசியங்கள் உங்க பார்வைக்கு தெரிய வரும். அப்ப அந்த ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் பொழுது அந்த அமீருல் முஃமினீன் போட்டு கொடுத்துறாதீங்க. தன்னுடைய மகனுக்கு வசியத் பண்றாங்க, யாருடைய ரகசியத்தையும் அமீருல் முஃமினீனுக்கு முன்னால நீங்க வெளிப்படுத்திடாதீங்க, அல்ல யாருடைய ரகசியத்தையும் துருவி ஆராயாதீங்க. இன்னைக்கு நம்மகிட்ட உள்ள நிறைய பேர் ஒரு கெட்ட பழக்கம், அடுத்தவங்களுடைய குறைய தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், நமக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. அது அடுத்தவங்கள குறைய துருவி அதான் மறைவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல, நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நமக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி பொதுவாக மனிதனுடைய இயல்பு. அதனாலதான் மனிதனுடைய இந்த பலகீனத்தை பயன்படுத்தி என்ன பண்றான், மனிதனுடைய இந்த பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டு பத்திரிகைகளை பார்க்கிறோம் இல்லையா, ஆந்தையார் வந்தார், கழுகார் குதித்தார், ஜனாதிபதியும் பிரதமரும் தனி அறையிலே யாரும் இல்லாமல் இருவர் மட்டும் தனிமையில சந்தித்தார்கள். அப்பொழுது ஜனாதிபதி சொன்னதை கேட்டு பிரதமருடைய முகம் சிவந்தது, கழுகார் சொன்னார். இது படிக்கிறதுல எனக்கு அப்படியே ஆனந்தம். அட பைத்தியக்காரா, ஜனாதிபதியும் பிரதமரும் தனி அறையில யாரும் பார்க்காம சந்திச்சுட்டான்னு சொல்றான். அப்ப ஜனாதிபதி சொன்னதை கேட்டு பிரதமர் முகம் சிவந்தது யார் பார்த்தா? இது யோசிக்கிறதுல ஜனாதிபதியும் பிரதமரும் தனியா செஞ்சு பேசினாங்க, உடனே அதுக்கு இப்படி பேசினார், இப்படி சொன்னதுக்கு அவர் இப்படி ரியாக்ஷன் காட்டினார், இப்படி ரியாக்ஷன் இப்படி சொன்னார். அப்ப தனக்கு தெரியாத மறைவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல இந்த மனிதனுக்கு ஒரு அலாதி இன்பம். அப்ப அதனால என்ன பண்ணுவான், அடுத்தவங்களுடைய யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னா அவன் மறைக்கணும்னு நினைச்சா விட மாட்டான், துருவி கேட்பான். அது எப்படிப்பா, இல்ல அதுல அதை விடுங்களங்க, எதுக்குங்க, இல்ல அதை விட்டுருவான். அப்ப விட்டுருவான், இவர் உஷாரா இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு லைட்டா போட்டு வாங்குறது. அப்படி ஏமாந்துக்கு பார்த்து வாய்த்திர சொல்லிட மாட்டானா? அப்ப இந்த மாதிரி அடுத்தவருடைய குறைய துருவி ஆராயுது பாருங்க, இது மோசமான கெட்ட பழக்கம். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க, லா தஃப்திஷன்ன லஹு சிர்ரன், யாருடைய ரகசியத்தையும் துருவி ஆராயாத, யாருடைய ரகசியத்தையும் துருவி ஆராயாத. தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போற, அடுத்த ரகசியத்தை நீ தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போற? ஆனா ஒவ்வொருத்தரும் மனிதன் இயல்பு என்னன்னா, அவனுக்கு ஆசை அடுத்தவன் ரகசியம் போல தனக்கு தெரியணும், தான் ரகசியம் யாரும் தெரிஞ்சக்கூடாது, அடுத்த ரகசியம் போல தனக்கு தெரியணும். அவன் என்ன வியாபாரம் பண்றான், மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறான், எவ்வளவு லாபம் வருது, எவ்வளவு நஷ்டம் வருது, எத்தனை மனைவி, எத்தனை புள்ள, எல்லாம் இவனுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா தன்னை பத்தி எந்த வரும் யாரும் தெரிஞ்சிடக்கூடாது. யாராவது எப்படிங்க வியாபாரம் ஏதோ பரவாயில்ல ஓடுது, இது செலவு வேண்டியதானே, அல்ஹம்துலில்லாஹ் மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அது 20,000 ரூபாய் செலவாயிடுதுங்க, இது 30,000 ரூபாய் பேங்க்ல போட்டு வைக்கிறாங்க, அது 30,000 ரூபாய் 10,000 ரூபாய் என் பேர்ல, 10,000 மனைவி பேர்ல, 10,000 புள்ள பேர்ல போட்டு வைக்கிறேன், அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்குது, இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்குது, அந்த பேங்க்ல சேர்ந்த அமௌண்ட் வச்சு இந்த சொத்தை வாங்கினேன், இதை போற யாராவது சொல்லுவானா? அப்ப தன்னுடைய ரகசியம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அடுத்த ரகசியம் எல்லாம் தனக்கு தெரியணும்.
அதான் அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க, லா தஃப்திஷன்ன லஹு சிர்ரன், யாருடைய ரகசியத்தையும் துருவி துருவி ஆராயாத, துருவி துருவி கேட்காத. மூணாவதா சொன்னாங்க, ஒலா தகதாபன்ன இன்தஹு அஹதன், நீ அமீருல் முஃமினீனுடைய சபையில போய் உட்காரும் பொழுது யாரை பத்தி புறம் பேசிடாத. அவர் இப்படிதாங்க ஆளு, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் செஞ்சிட்டு இருப்பாரு, யாரை பத்தி புறம் பேசிடாத. சகோதரர்களே, மூமினுடைய தன்மை என்னவென்றால் முகத்துக்கு எதிரிலே பேசுறது. நல்லதோ கெட்டதோ குறையோ நிறையோ முகத்துக்கு எதிரில் பேசணும். நீங்க செஞ்சது சரியில்லைங்க, எனக்கு பிடிக்கலங்க, நீங்க செஞ்சது அல்லாஹ்வுடைய சட்டப்படி சரியில்லை, ரசூலுல்லாஹி ஹதீஸ் படி சரியில்லை, நீங்க செஞ்சது மார்க்க விளக்கப்படி சரியில்லை என்று எதை பேசுவதாக இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுறதுதான் மூமினுடைய தன்மையை தவிர சோழ பின்னாடி போய் பேசுறது மூமினுடைய தன்மை அல்ல. அது புறம் பேசுறது மூமினுடைய தன்மை அல்ல இது. ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட உள்ள பெரிய குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நல்ல நல்ல அறிவாளிங்க, நல்ல இடம் பொருள் ஏவல் பார்த்து நடந்துப்பாரு. இடம் பொருள் எவ்வளவு அர்த்தம், முகத்துக்கு எதிர ஹஜியார் நீங்க எப்படிப்பட்ட ஆளா ஹஜியார் அப்படிங்கிறது, பின்னாடி அந்த ஆள் கிடக்குறான். அப்ப இந்த மாதிரி இந்த முனாஃபிக் தானது பாருங்க, நம்மள்ட்ட நிறைய பேர் நிரம்பி போய் கிடக்குது. அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க, யாரை பத்தி இப்படி பேசாத, யாருடைய குறையாதவருக்கு தெரிந்தால் அவரை போய் நேர போய் சொல்லு, இந்த பாருங்க நீங்க இந்த மாதிரி தப்பு செய்றீங்க, இது நல்லது இல்லை, அவருக்கு அட்வைஸ் பண்ணு, ஞாபகப்படுத்து, அவர் செய்யற தப்புன்னு உணர்த்து, அதை விட்டுட்டு முதுகு பின்னாடி பேசாத. அதற்கு அப்பாஸ் சொன்னாங்க, அதற்கு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, என்னுடைய தந்தை செய்த இந்த உபதேசத்தை, என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே நான் மறந்ததில்லை என்று இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் நல்ல மரியாதை இருந்துச்சு. எந்த அளவுக்கு நான் சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய வீடு, அவங்களுடைய வீடு ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு வீட்டுக்கு முன்னாலே எப்ப பார்த்தாலும் மாணவர்கள் கூட்டம் நிக்குமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய ஒரு சீடர் அல்லது ஹாதிம், அவங்களுடைய பணிவிடையாளர் அல்கமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபி, அவங்க சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வீட்டுக்கு முன்னாடி பெரிய கூட்டம் கூடிடும், மாணவர்கள்லாம் கூடிடுவாங்க. கூடின உடனே நான் என்ன பண்ணுவேன், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வீட்டுல படுத்திருப்பாங்க, போய் எழுப்புவேன், இந்த மாதிரி உங்களை தேடி மாணவர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி. உடனே எழுந்திருப்பாங்க, ஒது செய்வாங்க, 2 ரக்காத் தொழுவாங்க, தொழுதுட்டு உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மாணவர் வர சொல்லுவாங்க. எப்படி வர சொல்லுவாங்களா, முதல்ல சார்லே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்தாங்கிறது ஒரு உதாரணம். முதல்ல சொல்லுவாங்களா, குர்ஆனை பத்தியும் குர்ஆனுடைய எழுத்துக்களை பற்றியும், குர்ஆனுடைய தஜ்வீத்னா ஓதுற முறை, பா கா ரா இந்த மாதிரி எழுத்து உச்சரிப்பு, இந்த எழுத்து உச்சரிப்புகளை பற்றியும் யார் தெரிஞ்சுக்கணுமோ அவங்கள முதல்ல அனுப்புங்க அப்படின்னு. அந்த கூட்டம் பெருங்கொண்ட கூட்டம் வரும், வீடு ஃபுல்லா ஆயிடும், அவங்களுக்கு ஃபுல்லா விளக்கம் கொடுப்பாங்க. எழுத்துக்களை எப்படி சொல்லணும், குர்ஆனுடைய எழுத்துக்களை எப்படி எழுதணும், குர்ஆனுடைய எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும், தஜ்வீத்னா என்ன, தஜ்வீத் சட்டங்கள்னா என்ன, குர்ஆனை எந்த இடத்துல எப்படி நிறுத்தி ஓதணும், அதை பூரா கத்து கொடுப்பாங்களாம். கத்து கொடுத்த பிறகு சொல்லுவாங்களா, கல்லு சபீலஹும் லி இஹ்வானிக்கும், அடுத்து காத்துட்டு இருக்காங்க, முடிஞ்சா அடுத்து போங்க, முடிஞ்சு கேட்டவனே சந்தேகங்கள் கேட்பாங்க, பதில் சொன்னோடனே அடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. வெறும் அதை பத்தி மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க. அது அனுப்பின உடனே அடுத்து கூப்பிடுவாங்களா, தஃப்சீர் குர்ஆனுடைய விளக்கத்துல யாருக்கா சந்தேகம் கூப்பிடுங்க அப்படிவாங்களாம். அது ஒரு பெருங்கொண்ட கூட்டம் வருவார்கள் மாணவர்கள். அவங்கள போல உட்கார வச்சு அவங்களுக்கு குர்ஆனுடைய தஃப்சீர் ஏதாவது டவுட் தான் கேளுங்க, குர்ஆன் இந்த ஆயத்து எதுக்காண்டி இறங்கிச்சு, இந்த ஆயத்து இதுக்காண்டி இறங்கிச்சு, இந்த ஆயத்துடைய அர்த்தம் இது, இந்த ஆயத்துடைய பொருள் இது, இந்த ஆயத்துடைய விளக்கம் இது, இதுக்கு பூரா விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நீங்க போங்க அடுத்து உள்ளவங்களை வர சொல்லுங்க. அவங்க சொன்னா ஹலால் ஹராம பத்தி, குர்ஆன்ல உள்ள சட்டங்களை பத்தி, ஃபிக்ஹ் மசாயில பத்தி, எது கூடும் எது கூடாதுன்னு சொல்லி ஃபிக்ஹ் மசாயில பத்தி கேளுங்க வர சொல்லுங்க. உடனே அது ஒரு கூட்டம் வருமா ஃபிக்ஹ் மசாயில கேட்கறதுக்கு. அவங்க கேட்டு முடிச்சிட்டு போன உடனே ஃபராயிதுகளை பத்தி, ஃபராயித் அப்படின்னு சொன்னா வாரிசு உரிமை, வாரிசு சொத்துரிமை, அத்தா இறந்துட்டாருன்னு சொன்னா பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து, பையனுக்கு எவ்வளவு சொத்து, பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து, சகோதரருக்கு எவ்வளவு சொத்து, இந்த சட்டங்கள் யார் யாரெல்லாம் கேட்கறாங்க அவங்களாம் வர சொல்லுங்க சொன்ன உடனே ஒரு பெருங்கொண்ட கூட்டம் வருமா, அவங்களுக்கு அதை சொல்லி அனுப்புவாங்களாம். அதற்கு பிறகு ஃபராயில முடிச்ச உடனே சொல்லுவாங்களா ஹதீஸ்களை பத்தி அனுப்புது, ஹதீஸ் என்ன டவுட் வாங்க. இப்படி சகோதரர்களே எல்லா ஞானத்தையும் இந்த ஞானம் தான் அந்த ஞானம் தான் இல்ல, எல்லா விதமான ஞானத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருந்தார்கள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அது மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி போய் பயான் பண்ணுவாங்களாம். பொதுமக்களுக்கு பயான் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், இன்னைக்கு ஹதீஸ் அப்படின்னு சொன்னா ஹதீஸை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் மணிக்கணக்கில். இன்னைக்கு தஃப்சீர் அப்படின்னு சொன்னா தஃப்சீரை பத்தி மட்டும்தான் மக்கள் உபதேசம் பண்ணுவாங்க. அவங்களுடைய உபதேசங்களிலே அதிகமாக மக்களுடைய பாவங்களை பத்தி பயான் பண்ணுவாங்களாம். மக்களுடைய பாவங்களை பத்தி அவங்க சொல்லுவாங்களாம், பாவம் செய்வது பாவம், பாவம் செய்வது அத்தம்பு தம்புன், பாவம் செய்வது என்பது பாவம். ஆனால் அந்த பாவம் செஞ்ச பிறகு பாவம் செஞ்சிட்டோங்கிற உணர்வே இல்லாம இருக்கிறான் பாருங்க, அது அதை விட பெரிய பாவம். பாவம் செய்யறது ஒரு பாவம், ஆனா பாவம் செஞ்ச பிறகு நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதுக்காண்டி அல்லாஹ் என்ன தண்டனை கிடைக்குமோ தெரியலையே என்ற உணர்வே இல்லாமல் எந்த பாவி சிரித்துக் கொண்டிருக்கிறானோ அது அதை விட பெரிய பாவம்.
அதே மாதிரி தான் செய்த பாவத்தினுடைய வெற்றியை நினைத்து சந்தோஷப்படுபவன், பாவம் செய்வது ஒரு பாவம், அந்த பாவத்தினுடைய வெற்றியை நினைத்து சந்தோஷப்படுவது அதை விட பெரிய பாவம். எப்படி உதாரணமா, எப்படி ஒருத்தர் வட்டிக்கு வாங்கிட்டாரு, வட்டிக்கு வாங்குறது என்னங்க ஹலால் தானே, ஹராம். தூக்கம் சில பேருக்கு அப்படியே வட்டிக்கு வாங்குறது ஹராம். அந்த ஹராமை செஞ்சுவிட்டு என்ன சொல்றான், அப்பாடா நம்ம மத்த வியாபாரம் பண்ணிருந்தோம், இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்க முடியுமா, ஏதோ வட்டி வியாபாரம் பண்ணனால மாஷா அல்லாஹ் இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டோம். நான் மட்டும் என் தம்பியை மாதிரி ஹலாலான அரிசி கடையோ சாப்பாடு கடையோ ஹோட்டல் கடையோ வச்சிருந்தேன்னா நான் இந்த அளவுக்கு முன்னேறிக்க முடியுமா? நான் அந்த நேரத்தில் வியாபாரத்தை போறா சாராய வியாபாரத்தில் முதலில் போறேன், நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், என் தம்பி இன்னும் அதே மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு தான் செய்த பாவத்தை நினைத்து ஒருத்தன் அதனுடைய வெற்றியை நினைத்து சந்தோஷப்படுவானேனால் அது பாவத்துக்கெல்லாம் பெரிய பாவம். அது அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, பாவம் செய்வது பாவம், பாவம் செய்வது பாவம், ஆனால் அந்த பாவத்தை செய்யாம விட்டுட்டமேன்னு சொல்லி வருத்தப்பட்டான்டா அது அதை விட பெரிய பாவம். அதாவது ஒருத்தன் வந்து தப்பு செஞ்சுட்டாங்க, ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான், இவன் தப்பு செய்யல, இவன் பாவம் செய்யல, அவன் நினைக்கிறான் நாமளும் அவனை மாதிரி ஒரு சாராய கடை வச்சிருந்தா நேரம் எங்கேயோ போயிருக்கலாம், நம்ம நசீபு என்ன பண்ணோம் இப்படி இந்த கடையை வச்சு அப்படி நினைச்சான்டா அவன் பாவம் செய்வதோட பெரிய பாவம். அப்போ இப்படி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அதிகமா பாவத்தை பற்றி மக்களுக்கு பயான் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்ல சகோதரர்களே, ஒரு நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விளக்கம் இன்றைய நவீன அறிவியல் கூட ஒத்து வருது. குர்ஆனுடைய விளக்கத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவீன அறிவியலுக்கு ஒத்து வருது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நவீன அறிவியல் என்ன சொல்லப்படுது சொன்னா, இன்னைக்கு சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு. தூக்கம் வருதுங்களா? கொஞ்சம் அசந்த மாதிரி இருக்கிறீங்க, அப்படியே நோம்புடைய டயர்டா? நோம்பு திறந்தாச்சு அப்புறம் என்ன? சோலார் சிஸ்டம் ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? சூரிய குடும்பம் அப்படின்னு சொன்னா சூரியன் நடுவில் இருக்கும், அதனை சுற்றி 9 கோள்கள் சுத்திக்கிட்டு வருதோ அப்படின்னு அறிவியல படிச்சிருக்கோம். இதுக்கு தான் சோலார் சிஸ்டம் பேரு. ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நான் படிக்கும் போது அப்படிதான் சொன்னாங்க, சூரிய குடும்பம் என்பது சூரியன் என்பது நடுவில் இருக்கும், அதை சுற்றி 9 கோள்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு அவைகள் சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கும். அந்த 9 கோள்கள் ஒன்றுதான் என்னது? பூமி. அந்த பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு 24 மணி நேரம் ஆகும், அது சூரியனை சுற்றுவதற்கு 365 நாள் ஆகும். இதெல்லாம் நம்ம அறிவியல படிச்ச பாடங்கள். இந்த சோலார் சிஸ்டம் தான் மொத்த உலகமே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, இந்த சோலார் சிஸ்டம், இந்த சூரிய குடும்பம் தான் மொத்த உலகமே அப்படின்னு சொல்லி. பின்னாடி வரவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல இந்த சோலார் சிஸ்டம் என்பது மில்கி வேன்னு ஒரு பரந்த வெளி இருக்குது, அந்த மில்கி வேனுடைய ஒரு பார்ட் தான் சோலார் சிஸ்டம். கேள்விப்பட்டீங்களா? மில்கி வேன்னு ஒரு பரந்த வெளி இருக்குது, அந்த மில்கி வேனுடைய ஒரு பார்ட் தான் சோலார் சிஸ்டம் பின்னாடி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி என்ன பண்ண, நவீன அறிவியல் வளர 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 அறிவியல் கருத்துக்கள்ல கொஞ்சம் மாற்றம் ஏற்படுச்சு. கடைசி என்ன சொன்னா, இந்த மில்கி வே, இந்த சோலார் சிஸ்டம் இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, முதல்ல இந்த பூமி, உலகம், அண்டம், சூரியன், சந்திரன் எல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு உருவமா இருந்துச்சு. அதுக்கு பிரைமரி நெபுலான்னு பேரு. பிரைமரி நெபுலான்னு பேரு. அந்த பிரைமரி நெபுலால இருந்தா முதல்ல சூரியன் பிரிஞ்சிச்சு, அப்புறம் சந்திரன் பிரிஞ்சிச்சு, அப்புறம் வானம் பிரிஞ்சிச்சு, அப்புறம் பூமி பிரிஞ்சிச்சு, எல்லாமே அந்த பிரைமரி நெபுலால பிரிஞ்சுதான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சகோதரர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சோலார் சிஸ்டத்தை பத்தியும், இந்த மில்கி வேவை பத்தியும், இந்த பிரைமரி நெபுலாவை பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்றான்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்றான்? கலக்க சமாவாத்தி வல்லாரது அந்த ஆயத்துல தொடர்ல அல்லாஹ் வானத்தையும் பூமியும் படைச்சான்னு சொல்லிட்டு காணத்தா ரத்தகன், காணத்தா ரத்தகன், அந்த வானம் பூமி அனைத்துமே எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்தது. நாம் தான் அவற்றை தனித்தனியாக பிரித்தெடுத்தோம். இன்னைக்கு இந்த பிரைமரி நெபுலான்னு சொல்றாங்க பாருங்க, இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து இந்த காலத்துல கண்டுபிடிச்சு சொல்றாங்க பிரைமரி நெபுலான்னு சொல்லி. இந்த பிரைமரி நெபுலாவை பத்தி 1400 வருஷம் முன்னாடி அல்லாஹ் சொல்றான், காணத்தா ரத்தகன், அவை அனைத்துமே ஒரு பிரைமரி நெபுலாவா இருந்துச்சு, எல்லாமே இணைஞ்சிருந்துச்சு. சூரியன், சந்திர, பூமி, சுக்கிர, ப்ளூட்டோ, நெப்டியோன் இது எல்லாமே இருந்துச்சு, சேர்ந்து இருந்துச்சு. நாம் தான் அவற்றை தனித்தனியாக பிரித்தெடுத்தோம். இந்த ஆயத்து இன்னைக்கு நமக்கு விளங்குது. பிரைமரி நெபுலால இருந்து அல்லாஹ் மில்கி வே எடுத்தான், அந்த மில்கி வேல இருந்து சோலார் சிஸ்டத்தை எடுத்தான், அந்த சோலார் சிஸ்டத்தினுடைய ஒரு பார்ட் தான் சூரியன், அதனுடைய ஒரு பார்ட் தான் சந்திரன், அதனுடைய பார்ட் தான் பூமி. இப்ப நமக்கு தெரியுது. ஆனா சகோதரர்களே, அன்னைக்கு காலத்துல ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு மகன் இப்னு உமர்ட்ட போய் சில நண்பர்கள் கேட்கறாங்க, இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? ஃபகானதா ரத்தகன் ஃபஃபதக்னாஹுமா,
அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்திருந்தது, நான் தான் அவற்றை தனித்தனியா பிரித்து எடுத்தோம் அல்லாஹ் சொல்றானே, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்களாம். அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, இந்த விளக்கு எனக்கு தெரியாது, இப்னு அப்பாஸ் கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்க தான் குர்ஆன்ல ரொம்ப ஸ்பெஷாலிட்டி, பெரிய திறமசாலி, அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னாங்களாம். அப்ப இப்னு அப்பாஸ் கேட்டவன சொன்னாங்களா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்ல, இன்னைக்கு இவ்வளவு அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அந்த சூரியன் சந்திரன் பூமி எல்லாமே ஒன்றிணைந்தது, நான் தான் அவற்றை தனித்தனியா பிரித்தெடுத்த நல்லா சொல்றானே, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, வானமும் வானத்தில் உள்ள கோள்களும் அவங்க தெரியாது, அந்த காலத்துல கோள்கள் தெரியாதுல்ல, அதனால பொதுவா வானமும் வானத்தில் உள்ளவைகளும் பூமியும் பூமியில் உள்ளவைகளும் மொத்தமா இணைஞ்சிருந்துச்சு சொன்னாலாம், மொத்தமா இணைஞ்சிருந்துச்சு. அப்ப வானத்தில இருந்து பூமிக்கு மழையும் பெய்யாது, பூமியில இருந்து செடி முளைக்கவும் செய்யாது. ஒன்னா இணைஞ்சிருக்குதுங்க, மழை எங்க பெய்யும், செடி எங்க முளைக்கும்? அப்ப அதனால வானத்தில இருந்து மழையும் பெய்யாது, பூமியில செடியும் முளைக்காது. பிறகுதான் அல்லாஹ் என்ன பண்ணான், ரெண்டையும் பிரிச்சு வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்தான், பூமியிலிருந்து செடியை முளைக்க வைத்தான். இப்படித்தான் அல்லாஹ் பிரிச்சான் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களாம். சொல்ல அவங்களுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன கருத்து இன்னைக்கு உள்ள அறிவியலோட ஒத்து போகுது. இப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏராளமான ஞானம் கொடுக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. சொல்ல அவ்வளோ ஞானம் இருந்தும் கூட அந்த ஞானமோ அந்த அறிவோ அல்லாஹ்வுடைய அச்சத்தை விட்டு அவர்களை தடுக்கவில்லை. இன்னைக்கு நம்மள நிறைய இளைஞர்களை பார்க்கிறோம், மார்க்கம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்குது, மார்க்கம் தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்குது. அதனால இப்படின்னா என்ன அர்த்தம், இப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி செஞ்சா என்ன மசாலா, இப்படி செஞ்சா என்ன மசாலா. ஒரு போன 2 வாரத்துக்கு முன்னாடி, நோம்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். ஹஜ்ரத் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகங்க, ஒரு மனுஷன் பூமிக்கே வராம சந்திர மண்டலத்துக்கு மேல ராக்கெட்டை சுத்திக்கிட்டே இருக்கிறான், அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவன் எப்படி தொழுவான் அப்படின்னு கேட்டார். அவன் எப்படி தொழுவான் கேட்கிற கேள்வி. அப்ப நான் நீங்க எப்ப போக போறீங்க, நீங்க எப்ப அப்படி போக போறீங்க? இல்ல சும்மா பேச்சு கேட்டேன். ஏன் என்ன தேவை, இப்போ என்ன தேவை? இப்ப அவன் பூமிக்கே வரமாட்டானா, சந்திரமானதே சுத்திட்டு இருப்பானா, அவன் எப்படி தொழுவான்? ஆனா பூமியில உள்ளவங்க எப்படி தொழுவான் அதை பத்தி யோசி. ஹயாத்தா இருக்கிறவன் பூமியில இருக்கிறவன் ஏன் தொழ மாட்டேங்கிறான் அதை பத்தி யோசி. இவர் சந்திர மண்டலத்தை சுத்திட்டு இருக்காரா, அவர் எப்படி தொழுவுறதான்? சரி, இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகள், இந்த மாதிரி தேவை. இந்த மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தங்கிட்ட வந்தாரு, அதுல ஸலவாத் ஓதுறோம்ல, ஆமாங்க, அதுல செய்யதுனான்னு சொல்லாம சொல்லக்கூடாதா? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானாங்கறமே செய்யதுனான்னு சொல்லாம சொல்லக்கூடாதா? நான் கேட்டேன், நீங்க என்னங்க சொல்றீங்க? சொல்லக்கூடாது. அது தெரிஞ்சு நம்மள கேட்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு பிச்சா உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. சொல்லக்கூடாது. சரிங்க, நானும் ஒத்துக்கிறேன், சொல்லக்கூடாது. செய்யதுனான்னு சொல்லக்கூடாது. நீங்க செய்யதுனான்னு சொல்லாம ஒரு நாளைக்கு எத்தனை ஸலவாத் ஓதுறீங்க? அது அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை, அதான் பிரச்சனை. அப்ப என்ன தெரிஞ்சிருக்குமோ அது அமல் செய்யறது இல்லை, என்ன தெரிஞ்சிருக்குமோ அது அமல் செய்யறதில்லை. ஏதாவது கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது யாரா அவ்வளமா கேள்வி கேட்கறது, யார் வாய் யார் கிளறது, அவர் ஏதாவது தப்பு தருமா ஏதாவது சொல்லி தொலைக்கிறது, அதே இடத்துல இன்னொருத்தட்ட போறது, அவர் இப்படி சொல்லிட்டாரு உடனே அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறது. இப்படியே நாம நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோமே தவிர எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அந்த அளவுக்கு அமல் செய்யறோமா சகோதரர்களே? எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அமல் செய்யறோமா? நம்மள யாருக்காவது இன்னைக்கு தொழுவது ஃபர்துன்னு யாருக்காவது தெரியாம இருக்குதா? தொழுவது கட்டாய கடமை, தொழவில்லை என்றால் மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். யாரா தெரியாத மனிதர்கள் உண்டா? ஆனா ஏன் ரமலான்ல நிறையக்கூடிய பள்ளி ரமலானுக்கு பிறகு காலி ஆயிடுது? ரமலான்ல நிறையக்கூடிய பள்ளிவாசல் ரமலான் முடிஞ்சா அப்படியே காலியா போயிடுது. என்ன காரணம் சகோதரர்களே? அப்ப தெரியணுங்கிற ஆசை இருக்குது, ஆனா அமல் செய்யணுங்கிற ஆசை இல்லை. என்ன பிரயோஜனம் அதுல? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஐனின் லா தத்மா, யா அல்லாஹ் உன்னுடைய அச்சத்தினால் அழாத கண்களை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். கண் இருந்து அந்த கண் உன்னுடைய அச்சத்தினால் அழவில்லை என்றால் அந்த கண்ணே எனக்கு வேண்டாம். வமின் கல்பின் லா தக்ஷா, இதயம் இருந்து அந்த இதயம் உன்னுடைய அச்சம், அந்த இதயத்திலே உன்னுடைய அச்சம் வரவில்லை என்றால், அந்த இதயத்திலே உன்னுடைய பயம் வரவில்லை என்றால் அந்த இதயமே எனக்கு தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஐனின் லா தத்மா வமின் கல்பின் லா யக்ஷா வமின் துஆஇன் லா முஸ்தஜாபு லஹா வமின் இல்மின் லா யுன்ஃபா பிஹா. யா அல்லாஹ் பயனடையாத கல்வியை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நல்ல கல்வி ஞானம் இருக்குது. இந்த ஆயத்து இந்த இடத்துல வருதுங்க. 32வது வசனத்துல 24 ஆயத்து எடுத்து பாருங்க, 42வது அத்தியாயத்துல 74 ஆயத்து எடுத்து பாருங்க, 85வது அத்தியாயத்துல 112வது ஆயத்து எடுத்து பாருங்க. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, எல்லாம் தெரியும்.
ஆனா அமல் மட்டும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், மஸலுல் லதீன ஹும்மிலு தௌராத்த ثم لم يحملوها كمثل الحمار يحمل اسفارا. யார் வேதத்தை சுமந்து கொண்டு வேதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வேதத்தின்படி நடக்கவில்லையோ அவர்கள் புத்தகம் சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள். அல்லாஹ் சொல்றான், கமஸலில் ஹிமாரி யஹ்மில் அஸ்ஃபாரா, பெரும் பெரும் புத்தகங்களை சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள். கழுதை புத்தகங்களை சுமக்கும், ஆனா புத்தகத்தில் என்ன இருக்குது அது தெரியுமா? அது புரியுமா என்ன இருக்குது? சகோதரர்களே, அந்த மாதிரி சமுதாயமா நாம் ஆகிவிடக்கூடாது. எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த அற்புதமான பாடத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்திருக்கிறான். சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் அவங்களுடைய புலமையை பற்றி நிறைய பேசலாம். ஒரு முறை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்திகாஃப்ல இருக்காங்க பள்ளிவாசல்ல. அப்ப ஏத்திகாஃப்ல இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வர்றாரு, இப்னு அப்பாஸ் சந்திக்கிறதுக்காக ஒரு மனிதர் வர்றாரு வெளியில இருந்து. வந்தா பாவம் ரொம்ப வாடிய முகத்தோட கவலையோடு இருக்கிறாரு. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேக்குறாங்க, என்னப்பா என்னாச்சு, ஏன் வாடி போய் இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்றாரு, சகோதரரே, நான் ஒருத்தர் கடன் கொடுக்க வேண்டியது, அவர் என்னை போட்டு ரொம்ப தொந்தரவு படுத்துறாரு. ஆனா அல்லாஹ் மேல ஆணையா எனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. நான் எப்படி என்னுடைய மானத்தை காப்பாத்திக்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் பெரிய கடன் தொழில மாட்டிட்டு இருக்கிறேன், அதனாலதான் இவ்வளவு வாட்டத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர் நிலைமையை பார்த்து இறங்கிடுறாங்க. அவர் நிலைமையை பார்த்து ரொம்ப இறக்கப்பட்டு சொல்றாங்க, சரி அந்த மனிதர்கிட்ட நான் வேணா கொஞ்சம் பேசவா, உனக்கு தவணை தர சொல்லி நான் வேணா வந்து பேசவா அப்படின்னு கேட்கறாங்க. கொஞ்சம் பேசி பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவசரமா செருப்புக்கு பாட்டிட்டு பள்ளியாசல் வெளியே போறாங்க. உடனே கூட இருக்க ஏத்திகாஃப் இருக்கிறவங்க ஓடி வந்து கேட்கறாங்க, இப்னு அப்பாஸ் எங்க போறீங்க, ஏத்திகாஃப் இருக்கிறீங்க, நீங்க ஏத்திகாஃப் இருக்கீங்க, பள்ளியை விட்டு வெளியே போறீங்களா அப்படின்றாங்க. உடனே இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, வல்லாஹி மா சமிஅது வல்லாஹி சமிஅது மின் அஹ்லி ஹாதல் கபர், இந்த கபருக்கு சொந்தக்காரர் இடத்துல நான் கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை காட்டுறாங்க, மஸ்ஜித் நபவியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை காட்டுறாங்க. இந்த கபருக்கு சொந்தக்காரர் இடத்துல நான் கேட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அந்த வார்த்தை சொன்ன அழுறாங்க. அழுது சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டிருக்கிறேன், என்ன தெரியுமா, மன் மஷாலி ஹாஜத்தி மினல் முஸ்லிமீன மின் அஹீஹி, யார் ஒருவர் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வெளியே புறப்படுகிறாரோ, தன்னுடைய முஸ்லிமான சகோதரனுடைய தன்னுடைய தேவை இல்லை, தன்னுடைய சகோதரனுடைய தேவை, அடுத்தவனுடைய வேலையா, அதாவது சமுதாயத்தை ஹிதமத் செய்யறதுக்காண்டி பணிவிடை செய்யறதுக்காண்டி யாரை வீட்டை விட்டு புறப்படுகிறாரோ, அன்னமா யாத்தகிஃபு அஷர சினீன், அவர் 10 ஆண்டுகள் ஏத்திகாஃப் இருந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். 10 ஆண்டுகள் ஏத்திகாஃப் கொடுத்த இருந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இரவு மை யாத்தகிஃபு ஃபீ யௌமின் வ லைலத்தின், யார் ஒரு நாள் ஒரு இரவு பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருப்பாரோ, ஒரு நாள் ஒரு இரவு யார் பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருப்பாரோ, ஜஅலல்லாஹு பைனஹு வ பைனன் நார் ஸலாஸ கராதீக், அவருக்கும் அவருடைய நரக நெருப்புக்கு மத்தியிலே, அவருக்கும் நரக நெருப்புக்கும் இடையிலே அல்லாஹ் 3 பள்ளத்தாக்குகளை ஏற்படுத்தி விடுகின்றான். 3 பள்ளத்தாக்குகளை ஏற்படுத்தி விடுகின்றான். ஃபீ குல்லி ஹந்தீகுன், ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் இடைவெளி உடையது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இரவு ஒரு பகல் ஏத்திகாஃப் இருந்தாலே தரும் பொழுது, ஒரு சகோதரனுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வெளியே புறப்பட்டு போனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 வருஷம் ஏத்திகாஃப் இருந்த நன்மையை தர்றான். அதனால எனக்கு இந்த ஏத்திகாஃப் முடிஞ்சு போவதில் தப்பு இல்லை, 10 வருஷம் ஏத்திகாஃப் இருந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் வெளியே போனாங்கன்னு சொல்லி அல்கமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. சகோதரர்களே, இப்படி சமுதாயத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அற்புதமான மனிதராக, அறிவாளியாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்த ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய 71வது வயதிலே தாயிஃபில் வைத்து மரணம் அடைகிறார்கள். தாயிஃப் நகரத்தில் வச்சு அவங்க வஃபாத் அடைகிறாங்க. சகோதரர்களே, எந்த சஹாபியுடைய வாழ்க்கையிலுமே நடக்காத ஒரு அற்புதமான சம்பவம் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துல நடக்குது. அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவிலே கலந்து கொண்ட 70க்கும் மேற்பட்ட மக்கள் அறிவிக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன், ஹஜ்ரத் என்ன ஹஜ்ரத் இவ்வளவு நாளா ஒழுங்கா சஹாபாக்கள் வரலாறு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு கப்சா விட ஆரம்பிச்சு நினைக்காதீங்க சகோதரர்களே, 70க்கும் மேற்பட்ட அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார்கள். புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர், புகாரி ஷரீஃப் ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாப் புகாரி ஷரீஃபுடைய விரிவுரை, அதனுடைய விரிவுரையாளர் மிகப்பெரிய முஹத்தீஸ், மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர் ஹஜ்ரத் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய நூலிலே பதிவு செய்கின்றார்கள். 70க்கும் மேற்பட்டவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். என்ன தெரியுமா, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஜனாசாவை கஃன் துணி போட்ட உடனே கபருக்குள்ள இறக்குறாங்க. இறக்குன உடனே சகோதரர்களே, வானத்திலிருந்து ஒரு வெள்ளை பறவை வேகமா ஓடி வருது.
வெள்ளை பறவை வேகமா பறந்து வந்து அவங்களோட ஜனாசா அந்த கஃனுக்குள்ள நுழைஞ்சிக்குது. கஃனுக்குள்ள நுழைஞ்ச உடனே சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க, என்னடா இது, ஒரு வெள்ளை பறவை வந்துச்சு அவங்களோட கஃனுக்குள்ள நுழைஞ்சிருச்சு, என்னாச்சுன்னு சொல்லி மறுபடியும் கஃனெல்லாம் பிரிச்சு பாக்குறாங்க. அந்த பறவை பறந்து போச்சா இல்ல உள்ளே இருந்துச்சா என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியல. 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். அவன ஜனாசாவில் கலந்து கொண்ட 70க்கும் மேற்பட்டவர் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஒரு வெள்ளை பறவையை பார்த்தோம், அது அப்படியே பறந்து வந்து ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கஃன் துணிக்குள்ள பூந்துக்கிடுச்சு. அப்புறம் பார்த்தோம் அந்த பறவை எங்க போச்சுன்னே தெரியல, காணா போயிடுச்சு அந்த பறவை. அடக்கம் செஞ்சு முடிஞ்ச பிறகு அவனுடைய கபூர்ல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. அடக்கம் செஞ்சு முடிச்ச பிறகு அவன் கபூர்ல இருந்து யாரோ ஓதுற சத்தம் கேட்டுச்சு. என்ன தெரியுமா? யா அய்யத்துவன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ நிம்மதி அடைந்த ஆன்மாவே, யா அய்யத்துவன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தன் மர்லியா, நிம்மதி அடைந்த ஆன்மாவே உம்முடைய ரப்பின் பக்கம், உம்முடைய ரப்பின் பக்கம் நீ சந்தோஷமான நிலையில திரும்பி செல், உன் ரப்பிடத்தில் திரும்பி செல் சந்தோஷமான நிலையிலே என்ற வசனம் யாரோ ஓதுவது போன்று கேட்டது. அந்த வசனம் தான் எங்க காதில் எழுந்துச்சு தவிர யார் ஓதுனான்னு எங்களுக்கு தெரியல என்று 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதம் வேறு எந்த சஹாபியுடைய வாழ்க்கையில் நடக்கல. அந்த அளவுக்கு மார்க்க ஞானத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்க்கை நடத்தினார்கள். தங்களுடைய இளமை பருவத்திலேயே, தங்களுடைய வாலிப பருவத்திலேயே அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்து மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்வதிலும் அந்த மார்க்க ஞானத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதிலும் தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணம் செய்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு ஒரு மிகச்சிறந்த படிப்பினை வைத்திருக்கிறான். நாமும் மார்க்க ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து அதன்படி அமல் செய்ய வேண்டும். சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தருள்வானாக. வெறும் பயான் கேட்கக்கூடிய கூட்டமாக, பயான் பண்ணக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் நம்மை ஆக்காமல் ஏதோ ஒரு காதல வாங்கணும் இந்த கால விட்டோம் என்று அந்த மாதிரி ஒரு செவிட்டு கூட்டமாகவோ குருட்டு கூட்டமாகவோ அல்லாஹ் நம்மை ஆக்காமல் எதை கேட்கின்றோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.